மிக சிறந்த முறையில் மிக தெளிவாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சிவமாடி ஒரு சங்கம் உள்ளதற்கும் அதில் வழிபடியும் ஆப்பிரிக்க நம்ப உள்ளதற்கும் எங்கள் ரைக்குழுவை சார்பாக நன்றி கிடந்த வணக்கம். அருமையான ஒரு ஊரு, பெருமையோட இல்லையா அம்மா. அதுவும் பாண்டியோட கோவில் வாசல்ல ஆறதே பெரிய விஷயம் இல்லையா. அந்த விளச்சாமிய நிற்கிறதே பெரிய விஷயம் இந்த இல்லையா. அதனால் நம்மளுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு அளித்து நிறுவனத்திய சரி அன்பு உள்ளம் கலைமூர்த்தி நாடக அமைப்பாளருமாகிய எஸ்பி கலைமூர்த்தி அன்பு உள்ளத்திற்கும் எங்கள் கலைக்குழுவை சார்பாக நன்றி கிடந்த வணக்கம். அம்மா எத்தனை செய்தாலும் இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியை வணங்க வேண்டும். எப்படி வணங்க வேண்டும் தெரியுமா? முத்துமாரி அம்மன் வணங்கப்பட்டு அது சீக்கிரமாக கதைக்குள்ள போயிருவோம். வீரம் மகாரி தீர்ப்பவரே கேட்டதெல்லாம் தருபவரே ஊரெல்லாம் ஆள்பவரே உலகாரோ நாயகி இவகுங்குமக்காரி இவ வேத கொண்ட தாயி அம்மா வீரம் மகாரி.
விட்டுருவார். அதனால நம்ம சொல்லியே சரியில்லை. அதனால விளக்கப்படமான வணங்க வேண்டும். தெரியுமா ஆத்தங்கரையில் முழக்கத்தில் இருக்கக்கூடிய வேகப்படமான விளங்கி விட்டு அது சீக்கிரமாக கதைக்குள்ள போயிருவான். வந்தி விநாயகனே முப்பத்தமக்கூடி தேவர்களே பிள்ளையார் வசிக்கும் விநாயகா பிள்ளையார் வசிக்கும் விநாயகா உடன்படுகிற ஆண்டவரை என்றாயே முத்தாரம்மா
எருமையான ஒரு பக்கம் மேலத்துக்கு ஒரு நன்றியா. ஏன்னா நீங்க எல்லாம் சிறப்பாக இருந்தாலும் நாங்கெல்லாம் பெயர் வாங்க முடியும். சிறப்பாக இருந்தாலும் அடைச்சு விட்டு உங்களுக்கு எல்லாம் ஒரு மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொண்டு அருமையான ஒரு மைக் செட், அதனால மைக் செட்டுக்கு மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொண்டு எனக்காக ரூபாய் 50 செல்வங்களை சேனா வில்லையன் அன்பு உள்ளம் எனக்காக ரூபாய் 50 செல்வங்களை என்று பரிந்துள்ளார்கள். அந்த மதுரை பாண்டி முனியுடைய வீச்சருவாய் எப்படி வழங்குதோ அவருடைய பெரிய ரூபாய் எப்படி வழங்குதோ அதுபோல குடும்பம் எல்லாம் பட்டி பெருக வேண்டும், பால்பானை பொங்க வேண்டும் என்ற வெள்ளச்சாமி மனசார வார்த்துகின்றேன். அப்படி எத்தனை செய்தாலும் உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் எத்தனையோ ஆலயங்கள் இருந்தாலும் இந்த கலியுக காலத்துல நம்மள கண்கண்ட தெய்வம்னா யாரையும் நினைக்கிறோம்? பொண்டாட்டியா? அது உங்களுக்கெல்லாம் பொண்டாட்டியெல்லாம். எனக்கெல்லாம் பெற்ற தாயக பெண்ணன் கண்கண்ட தெய்வம். பெற்ற தாய மதிக்கணும், இல்லாட்டி தகப்பன் பேச்சையாவது கேட்கணும். தகப்பன் பேச்சை கேட்கணுங்கிற கலைமூர்த்தி தலையை சொல்லிடுறாரு. நானும் பெற்ற தாயை மதிக்கிறவன் தான். தாயில் சிறந்த கோவிடம் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமும் என்ற வாசகத்திற்கு நாங்க அம்மாவை வணங்கிருவோம். இன்னைக்கு நம்மளெல்லாம் 10 மாசம் சுமந்து வெத்தெடுத்தாலே அந்த ஆத்தா தான் முதல் தெய்வம். அதனால ஆத்தாவுக்கு வணக்கத்தை வச்சிருவோம். அம்மாவை வணங்கிருவோம். முன்னால எல்லாமே சும்மா முகூர்த்தத்தை எல்லாம் பாராய் தந்து ஊட்டி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னால ஆகாச சும்மா அன்புக்கு முன்னால எல்லா ஆகாச சும்மா எறும்பு அண்டாம எறும்பு சேராம எறும்பு அண்டாம சேராம தொப்பை கொடி அழுத்தெடுத்த அம்மா உறக்கம் பாராம உறக்கம் பாராம எனக்கு பல சேர ஒட்டி வளர்த்த ஏ அம்மா பாசத்துக்கு முன்னால தெய்வமில்ல சும்மா பாசத்துக்கு முன்னால தெய்வமில்ல சும்மா அம்மா சும்மா இல்லடா யாரும் இல்லடா தங்க கொண்டு பூமி அந்த உத்தமி ஆசைப்பட்ட எல்லாத்தையும் அம்மாவை வாங்க முடியுமா? அம்மாவை வாங்க முடியுமா? தேடி எங்கே வந்தாலும் தாய் போல தாங்க முடியுமா? தாய் போல தாங்க முடியுமா? உனக்கும் எனக்கும் அம்மா ஒன்றுதானடா, தெய்வம் உலகத்திலே சும்மாத்து கடமையில இவ்வளவுதான் இருக்கும் அம்மா ஒகிட பூமியில சும்மாத்து கடமையில இவ்வளவுதான் இருக்கும் அம்மா ஒகிட பூமியில என்ன சுமையா நினைக்காம சுகமா நினைச்சேன், என்ன ஒரு சுமையா நினைக்காம சுகமா நினைச்சேன், மணி மேல
பொறுக்கணும் கிட்டப்பட்ட நான் வந்து அழைக்கணும் அடுத்த ஒரு ஜென்மம் இருந்தா நீங்க எங்குள்ளையா பொறுக்கணும் கிட்டப்பட்ட நான் வந்து அழைக்கணும் 10 மாசம் என்ன சுமந்து அம்மாவும் மாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஒரு எல்லாம் பாராட்டங்கள் ஒட்டி வளர்த்த அம்மா தொட்டு முன்னால ஆகாச சும்மா சும்மா பாலோட்டி என்ன வளர்த்த ஏ அம்மா இன்னைக்கு உங்க 4 பேத்துக்கும் பால் ஊத்த வந்திருக்கேன் நான் பாதி மைய சும்மா அட சும்மாடா வாசிங்கடா என்ன பெத்த அம்மாவே ஆசை அம்மாவே
நான் சின்ன வயசுல இருக்கிறப்ப எங்க அப்பா செத்து போயிட்டாரியா. எங்க அப்பா நல்லா தான் இருக்கிறாரு. கதைக்கு சொல்றேன், சேதுபதி செத்து போயிட்டான். என் அப்பா செத்து போயிட்டாரியா. அப்பொழுது என் ஆத்தா சிம்பாய் அந்த உசிலம்பட்டி சீமை ஊரணி கரையில் உள்ள ஒரு கோடார் குடியிலே ஒரு கோடார் வீட்டிலே வந்த கிடந்து ஆகிற பசுமாடு வீச்சு கொள்ளி வைக்க ஒத்த பிள்ளதா இருக்க அணைச்சு என் ஆத்தா சிம்பாய் என்னைய செல்ல பிள்ளைய வளர்த்து வந்தான். அந்த நேரத்துல நம்ம சும்மா இருந்தா நம்ம சொல்லி நம்மள சும்மா இருக்க விடணும். விடாது நம்ம சும்மா இருந்தா நம்ம நிறமாவது நம்மள சும்மா இருக்க விடணும். ஆனா உங்க கலர் மாதிரி யாரும் வர மாட்டாங்க. விடுமாயா, விடாது விட. என் அப்பன் செத்து போயிட்டார். என் அப்பன் செத்து பெருசா தெரியல. என் ஆத்தா விடுபடா வண்ணிக்கு இருந்தாயிரம் வசமான வச்சு வளர்த்து வர்றான். என் ஆத்தா படுற கஷ்டம் எனக்கு பெருசா தெரியலங்க. சின்ன வயசுலயே காடு கொட்டை கிடத்த கட்டேன், கமுதாரி கட்ட கிடத்த கட்டேன். பக்கத்துல வெள்ளமலை காடுன்னு ஒரு இடம். சின்ன வயசுலயே கால வெட்டையும் கமுதாரி வெட்டையும் அப்பொழுது 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 அருப்பு கோட்ட திருப்பத்தூரை சேர்ந்த அருப்பு கோட்ட திருப்பத்தூரை சேர்ந்த அண்ணன்மார்கள் 7 பேருக்கு இளையவளாக பிறந்த மலையாத்தால் மலைச்சாமி பெற்றெடுத்த இளைய கண்ணு வெள்ளகம்மா என்பவள் அந்த வெள்ளவாட்டிற்கு நல்லா கேட்டுக்கணே. எந்த வெள்ள வளர்ப்புக்குள் இந்த வெள்ளச்சாமி வேட்டைக்கு போவேணும் சண்டாரி அங்கையாடா வெள்ளாட ஓட்டிட்டு வரணும். இருந்திருந்தவ ஏங்கலையாட சிக்கணும். எத்தனையோ மலங்கள் கிடக்குதா இல்லையா? இருந்திருந்தவ வெள்ளம கட்டுக்காடா வெள்ளாட ஓட்டிக்கிட்டு வரணும். அன்னைக்கு புடிச்சுச்சுரா எனக்கு ஜெம்மச்சனி. சத்தியமா சொல்றேன், வாழ்க்கையில புடிச்சுச்சுரா அன்னைக்கு பெரிய சனி. ஏன்னா என் வாழ்க்கையில எந்த ஒரு பெண்ணையுமே எடுத்து பார்த்து கிடையாது. ஏன்னா தும்முற மூக்குல அரணயம் வந்துருச்சுன்னு. மூக்குல அரணயம் வந்துருச்சா? அரணயம் போற அளவுக்கு நீ என்ன பண்ணீங்க? இல்ல நீங்க சொன்ன கதையில இல்ல நீங்க சொன்னதுல எனக்கு ஆர்வத்துல பூந்துருச்சு இல்லையா? சத்தியமா சொல்றேன், என் வாழ்க்கையில இதுவரைக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி இருப்பான்னு எடுத்து வார்த்தை கிடையாது. ஐயா, பொம்பளை பிள்ளை பக்கத்துல நின்று பேசுறது கிடையாது. ஏயா ஒண்ணு இல்லைங்க, இப்ப தவக்கலை பூந்துருச்சு. சும்மா கருத்தியம் பிடிச்சவனை விளங்காதுடா. சத்தியமா சொல்றேன், ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி இருப்பான்? தண்ணி குடிக்க போறாரா? என் வாழ்க்கையில எந்த ஒரு பெண்ணையுமே எடுத்து பார்த்த கிடையாது. பாட்டிப்படி நீ இருக்கிற நீ இருக்கிறது உண்மையா இருந்தா பெட்டியை ரெண்டா உடைச்சு போட மாட்டேங்க. என் பெட்டியில உடைச்சுக்க. சத்தியமா சொல்றேன், என் வாழ்க்கையில எந்த ஒரு பெண்ணையும் பார்த்தால் முதல் முறையாக வெள்ளகம்மாவை எடுத்து பார்க்கறேன். அப்பதான் என் வாழ்க்கையில நான் ஒரு பிள்ளை எடுத்து பார்க்கிறேன். ஏன் பால் பண்ண வச்சு நடத்துறீங்களா? நான் ஒரு பொம்பளை நான் ஒரு பெண்ணை எடுத்து பார்க்கிறேன். கோச்சுக்காதீங்க, அதான் கோபப்பட மாட்டேன். 12 மணிக்கு மேல கேட்காது. ஏன் என்னாச்சு? உங்ககிட்ட
ஒண்ணுமே கேட்காது. ஆளோட கணக்கு வந்துட்டானா இல்ல வந்துட்டானா அதெல்லாம் உனக்கு ஏன்னா என் வாழ்க்கையில எந்த ஒரு பெண்ணை எடுத்து பார்க்காதா முதல்ல வெள்ளைக்க மாலை பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன். என்னன்னு கட்டணா அவ்வளவுதான் கட்டணும், இல்லைன்னா நானு கிடைச்சு. நீ காதல் பண்ணி கல்யாணம் பண்றதுக்கு என்னடா சொல்றேன் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க தப்பா இருக்காதீங்க. நான் நாளையில இருந்து எடுத்துருவோம். அப்புறம் எடுத்துக்கலாம். இல்ல பாருங்க 13க்கு 14 வரைக்கும் எடுத்துருவோம். விநாயக சதுர்த்தி. சரி, இல்ல நீங்க தப்பா நினைக்காதீங்க. என் வெள்ளையம்மாவை கட்டணா வெள்ளையம்மாவை தான் கட்டணும், இல்லைன்னா செத்தரும் முடிவு பண்ணிட்டேன். அதனால நம்ம மட்டும் அந்த சண்டை நினைச்சுக்கிட்டு இருந்தா போதுமாயா? போதுமா? அந்த பிள்ளை மனசுல என்ன விருப்பம் இருக்குது அவன் நம்மள நினைக்கிறாள, இல்ல என்னதான் மனசுல விருப்பம் இருக்குது அதையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் விரும்ப ஆரம்பிக்கணும். அவன் தெரியாம போய் காலை விட்டோம்னா வச்சுக்க, சட்டி சுட்டதோட இளவெடுத்தானே ஆலம் தெரியாம போய் காலை விட்டோம்னா வச்சுக்க மாட்டிக்குவோம்யா. ஏன் குச்சி விட்டு பார்க்க முடியாது? அது ஆலம் தெரிய ஆத்துக்குள்ள காலை விடலாம், ஆளோட மாதிரி போய் சேத்துக்குள்ள காலை விட்டோம்னு வச்சுக்க சொல்லிக்க காலை எடுக்க முடியுமா? பச முடியாது. அதனால் என் வெள்ளையம்மா கிட்ட என்னோட காதல் எடுத்து சொல்லணும் ஐயா. சரி, அந்த பிள்ளை மட்டும் நம்ம மனசுல வச்சிருந்தா பத்தாதுயா. பத்தாதுல அவன் மனசுல என்ன விருப்பம் இருக்குது, அதனால நம்மளோட காதல் எடுத்து சொல்லணும் தெரியுமில்ல. ஆமா. அதனால வெள்ளையம்மா கிட்ட போய் நின்னுடுவையா. ஆனா மனசுக்குள்ள ஒரு பயம் ஐயா. என்ன? எல்லாத்துக்குமே இருக்கிற பயம் என்ன? ஒரு ஆம்பளை பையனால பிறந்துட்டாலே ஒரு பொம்பளை புள்ள பக்கத்துல என்ன பேசுறமான ஒரு தயக்கம் இருக்கும் ஐயா. ஐயோ, அந்த அடிவதை அரைச்சிட்டு வாங்குறேன் புடிச்சாடுறேன். யாயா ஐயோ, நீ சொல்ல சொல்ல எனக்கு அப்படியே ஜிப்பு ஜிப்பு. ஆனா சத்தியமா எல்லாத்துக்குமே இருக்கிறதையா செய்யும். அது ஆம்பளுக்கு இருக்கும், உனக்கு இருக்குமா? ஏன் நான் 40 உள்ள பக்கம் அதை இழப்பேன். சத்தியமா சொல்றேன், என் வாழ்க்கையை என் வெள்ளையம்மாள கிட்ட என்னோட கால் எடுத்து சொல்வதற்காக என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணீங்க? அந்த பயத்தை போக்குறதுக்காண்டி என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ண தெரியுமா? வெறும் நிறவகாட்டு போடி அதுல மேல்வாங்க சீர்கிற கஞ்சாவை நல்ல சாராயத்தை கலந்து குடிச்சுக்கிட்டு போதனா போத ராஜகுமார் போத அவன் உள்ள வைத்தீங்க. ராஜ போதனா எப்படி தெரியுமா? எப்படி தெரியுமா? முன்ன பின்ன குடிச்சிருந்தா தானே தெரியும். ஒரு 1.5 ஃபுல் அடிச்சா போடுறாங்க குருட்டு போதே. ஆனா இந்த ராஜ போதையிலையும் கோடீஸ்வரன் விடுறாப்பா. அந்த ராஜ போதையிலையும் தள்ளாடி திறந்து போயிட்டீங்க. வெள்ளம கட்டுக்குள்ள கட்டுக்குள்ள உருண்டு போயிட்டேன். ஏன் எந்திரிச்சு போக முடியல? போதேன் நிறம் போதேன். நம்ம கம்மியா குடிக்கலாம். ஆமா, குருட்டு போதை ஆயிடுச்சுங்க. குருட்டு முன்ன கூட குடிச்சிருந்தா தெரியும் நீங்க. ஆமா, அதனால அந்த நிறம் போதை கிடைக்கும். குட்டிச்சாக்கு பூரா அடிக்க வச்சிருக்கீங்களா? அது நான் இங்க இழப்பேன். நாலு ஆளுங்க அந்த நிறம் போதை கிடைக்கும். வெள்ளம கட்டுக்குள்ள உருண்டு போயிட்டீங்க. சரி, நிறம் போதை உருண்டு போய் என் வெள்ளையன் பக்கத்துல போய் நின்னுட்டேன். அவன் பக்கத்துல போய் நின்னு என்ன பண்ணி எது பண்ணி? அடியே வெள்ளையம்மா, அடியே பழனியம்மா, அடியே வெள்ளையம்மா. பழனியம்மா யார் அந்த பழனியம்மா? நீங்க யாரு சொன்னீங்க? பழனியம்மா செத்து 10 வருஷம் ஆச்சுடா முதேவி. செத்து போச்சா? செத்து போச்சா? பழனியம்மா தலைமணி அவங்க அம்மாடா. ஆட்டி ஒப்ப கட்டாங்க. அடியே வெள்ளையம்மா, என்னைக்கு ஒண்ணு இந்த வெள்ளம காட்டுக்குள்ள நாம் பார்த்தனும். அது என்னைக்கு ஒண்ணுங்க நாம் பார்த்தனும். அன்னையில இருந்து என் மனசு என்கிட்ட வெள்ளையம்மா. யார பார்த்தாலும் யாருகிட்ட போய் பேசினாலும் நினப்பாக இருக்குது. ஏன் நினப்பு வச்சு என்ன கிட்டி அடிக்க முடியும்? ஏன் வெள்ளையம்மா நினப்பாக இருக்குதுயா. நினைச்சு வீட்டுல படுத்த எனக்கு படுக்க வருதா? பாய் வச்சு எனக்கு தூக்க வருதா? ஒருவருக்கு சோறு அந்த உடல தான் ஒட்டுதா. தூக்க வர நேரமல்லாம் அந்த தினமும் உன்னோட ஏக்கம் வெட்டி உசுப்புகுதி வெள்ளையம்மா. ஐயோ, அப்படி என்னோட காதலவு கிட்ட எடுத்து சொல்லிட்டியா? ஐயோ, அதுக்கு என்ன சொன்ன தெரியுமா? காதல சொன்னியா? அட என்னோட காதலவு கிட்ட எடுத்து சொல்லிட்டேன். அதுக்கு என்ன சொல்லுச்சு? அதுக்கு என்ன சொன்ன தெரியுமா? என்ன சொன்ன தெரியுமா? என்ன சொல்லுச்சு? நான் தோண்டி கருப்புக்கு கயிறு கட்டி இருக்கிறேயா? உண்மைய சொல்லலனே, என்னைய பார்த்து என் வெள்ளையம்மா புடியாரப்பான்னு கட்ட போட்டாங்க. ஏற்கனவே டொக்கு வந்த மாதிரியா இருக்கிறியா? என் பால் வடிகிற முகத்தை பாருங்க நீங்க. அம்மா செய்தவரும் இது வரைக்கும் குடியாரத்தை இளவு கூட போக மாட்டேன். நீங்க பிளாட் ஆயிருவீங்க. அவ்வளவு பெரிய நல்ல மனுஷன் நான். எது வரைக்கும்? குடியாரத்தை இளவு கூட போக மாட்டேன். இது வரைக்கும் 4 மணிக்கு வரைக்கும் இது வரைக்கும் என் வாழ்க்கையில குடியாரத்தை இளவு கூட போக மாட்டேன். நீ
குடியாரப்பேடா தள்ளி நின்றாங்க தப்பனா உன் பக்கத்தோட நிக்க மாட்டேன் உன் பக்கத்துல நிக்கிறதுக்கு நான் போய் குட்டி விட்டு தீர்ந்தானோ ஏயா சத்தியமா சொல்லு குடியாரம் சத்தி அளவு கூட போக மாட்டேன் சரி ஆனா என்னைய பார்த்து என் வெள்ளையம்மா குடியார பையனை கட்டுப்பட்டாயா நானும் செத்துறேன் செத்து போடா நீ கட்டுப்பட்டாரு நீ கேட்டதுக்கு நான் தான் செய்யணுமா உன்னை கேட்ட நீதான் சாப்பிட மத்தான காணாவே ஏன் மாத்திட்டாங்களா நீதான் மாத்திட்ட நானே மாத்திக்கிட்டேனா ஆனா என்னைய பார்த்து என் வெள்ளையம்மா குடியார பையனை கட்டு இங்க என்ன நடக்குது இங்க என்ன நடக்குதுன்னு வர அண்ணே 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 எப்ப சேதுபதி அவர் மாறுபட்டி மாண்டவன் சார் அவர் செத்த துக்கத்தை நினைச்சு நான் ஒருபோதும் குடிக்கலையா ஒரு நிமிஷம் இருங்க. ஏய் இந்த வண்டியில வந்து செத்து விட்டாரு எங்கப்பா நல்ல மனுஷன் போய் தூங்குவாரியா அவர் அந்த தூங்குறவர் நல்ல மனுஷன் கதைக்கு சொல்றேன் கதைக்கு சேதுபதி செத்து போயிட்டா அந்த துக்கம் அம்மா அவர் செத்த துக்கத்தை நினைச்சு நான் ஒருபோதும் குடிக்கிறேன் மலாமலம் என்னை வளர்த்தறப்பதற்காக யாத்தா வீடுவிடா வன்னைக்கு இருந்தாயிரம் வசமான பேச்சு 1000 பசுமா வட்டி செம்ப வளைக்க நீ ஒத்த பிள்ளைதான் இருக்க செல்ல பிள்ளைய வளர்த்து வந்தாயா ஏயா என் ஆத்தா படுற கஷ்டத்தை நினைச்சு நான் ஒருபோதும் குடிக்கிறடி வெள்ளையம்மா என்னோட காதல உங்ககிட்ட எடுத்து சொல்லணும் அந்த மனசு தைரியத்துக்கு தான் வெள்ளையம்மா கொடுத்தேன் நான் குடியாரல வெள்ளையம்மா என்னை புரிஞ்சு ஏத்துக்கன்னு சொன்னையா புரிஞ்சு ஏத்துக்கன்னு புரிஞ்சு ஏத்துக்கல புரிஞ்சுனை ஏத்துக்க கோச்சுக்காதீங்க அவனு சரின்னு சொல்லிட்டா சரி இருமனதும் ஒருமனதான் ஆகிவிட்டது ஆஹா இருமனதும் ஒருமனதான திருமணம்னு சொல்லுவாங்கல்ல ஆமா ஆனா இதெல்லாம் உறுதி செஞ்சுக்கணுமா இல்லையா சத்தியம் செஞ்சுக்கணுமா இல்லையா பொம்பளை பிள்ளைய எத்தனை நேரத்தை பார்த்திருப்போம் நீ பாத்துக்கிறேன்னு சொல்லு பாத்து என்ன ஜாக்கிரதை ஐயா ஏன்னா பெண் புத்தி தானே ஆமா பெண்கள் மனசு எப்படி இப்படி ஓடுற தண்ணி மாதிரி எங்கிட்ட திருப்பி விட்டாலும் பாஞ்சுக்கிட்டே எங்கிட்ட வெட்டி திருப்பினாலும் அங்கிட்டு போயிடும் அதுக்குன்னு எல்லாத்தையும் சொல்லிட முடியாது இல்லையா ஏதோ ஒரு சில பெண்கள் அப்படியா அதனால என் வெள்ளையம்மா கிட்ட என்னோட காதல உறுதி செஞ்சுக்கணும் நீங்க எல்லாமே ஆமா இதெல்லாம் உறுதி செஞ்சுக்கணுமா இல்லையா அப்புறம் நம்ம டாட்டா காமிச்சிட்டு போயிட்டானா உனக்கு தான் தெரியும் அதனால என் வெள்ளையம்மாவை கூட்டிக்கிட்டு எங்க போனேன் தெரியுமா எங்க போனேன் தெரியுமா மதுரை மீனாட்சியோட மதுரை மீனாட்சியோட ஆலயத்துக்கு ஓம் சக்தி பராசக்தி அது சமயபுரம்டா அதுக்கு தான் மாலை போட்டுருக்கேன் சரி மாலை போட்டிருக்கியா மாலை எப்ப கலந்துவேன் பௌர்ணமி அன்னைக்கு மதுரை மீனாட்சியோட ஆலயத்துக்கு என் வெள்ளையம்மான கூட்டி போயிட்டேன் சரி கூட்டி போய் அடியே வெள்ளையம்மா ஏய் வெள்ளத்துல பாசம் உண்மையா வந்துச்சுனா இந்த சன்னதியில வச்சு நான் வாழ்ந்தால் உன்னோடு நான் செத்தால் உன்னோடு தான் சத்தியம் பண்ணி கூறின சத்தியம் கேட்டையா பாடுறா அவனு செஞ்சாயா என்னைக்கு நாங்க வாழ்ந்தாலும் உன்னோடு செத்தாலும் உன்னோடு தான் அன்னைக்கு அந்த மதுரை மீனாட்சி அம்மா சாட்சி போட்டு என்னைக்கு நாங்க சத்தியம் பண்ணமோ ஆடா பாவிகளா அது ஏற்கனவே நிக்க முடியாம இருந்துச்சு அத சாட்சி போட்டு என்னடா பாப்பாங்க அதை தடுத்தையும் முடிச்சவனே மீனாட்சி அவளோட சாக்கியலையா மீனாட்சி அம்மாவோட சன்னதியில என்னைக்கு நாங்க சத்தியம் பண்ணமோ சரி அன்று முதல் இன்று வரை எனது உடம்பு சொல்லை காரணமாக அந்த வெள்ளக்காட்டிற்கு வேட்டையாட நிறுத்தி விட்டேன் நான் வராத காரணத்தினால சரி என் வெள்ளையம்மாளும் அந்த வெள்ளமாட்டுக்குள்ள வெள்ளாட ஓட்டியோ நிறுத்தி விட்டாயா என்னைக்காவது வெள்ளையம்மாளை பார்க்கணும் என்னைக்காவது வெள்ளையம்மாளை பார்க்கணும் அவ உடனே வெள்ளச்சாம் ஒத்த வார்த்தையாவது பேசணும் அப்படி என்று ஆசையோடும் அவளோட காத்துக் கொண்டிருந்தேன் அதற்கு இன்றைக்கு சரியான சந்தர்ப்பம் யா என்ன சந்தர்ப்பம்னா என்ன வெள்ளையம்மாள் சொந்த ஊரா அருப்புக்கோட்டை திருப்பத்தூரிலே சரி முத்தாளம்மன் கோவில் சாஸ்திரத்திற்காக எனக்கு இந்த வெள்ளச்சாம வெளிநாட்டு நிகழ்ச்சியும் இந்த வெள்ளச்சாமியோட சிலம்பாட்டு இன்னைக்கு இந்த சிலம்பாட்டு இந்த வெள்ளச்சாமி நடந்து கொள்ளணும் சிலம்பாட்டத்தை பார்ப்பதற்காக கண்டிப்பாக வெள்ளையம்மா ஏதாவது மூலையில உட்கார்ந்து வெள்ளச்சாமியை பார்த்துக்கிட்டப்ப அதே நேரத்துல ஏன்டா மூலையில ஏன்டா அதே நேரத்துல புலந்தாம்பட்டியில ஜல்லிக்கட்டு ஆட்டி வலிக்கு பார்ப்பதற்காக கண்டிப்பா வந்து இளவத்தை விட்டு போட்டு சரி இந்த வெள்ளச்சாமியை பார்ப்பதற்காக கண்டிப்பா வந்திருப்பாயா வந்திருப்பா ஆக்ரோஷம் ஏன்னா எறும்பு கடிச்சு முடிச்சாரா இல்லனே ஒரு ஒரு சுந்தரப்பட்ட அருளை ஐயோ என்னுடைய ஆட்டப்பாட்டத்தை பார்ப்பதற்காக கண்டிப்பா வெள்ளையம்மா வந்திருப்பா அப்படின்னு நம்பிக்கையோடு இன்னைக்கு சக்கம்பட்டி சிமையப்பட்டு அருப்பு கோட்டை திருப்பத்தூர் வீட்டை விட்டு வெள்ளையம்மாளை பார்க்க போறேங்க அதுல வெள்ளையம்மாளை பார்த்து 1 வருஷமா 2 வருஷம் 15 வருஷம் ஆயிடுச்சு அப்பேற்பட்ட வெள்ளையம்மாளை பார்க்க போறேனே
மனுஷன் நீ இருந்தா என்னடா சொல்லி வழி அனுப்பி வைக்கணும்? என்ன பார்த்து போயிட்டு வாங்க, ஆனா பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கணும். வழி தானே அனுப்பி வைக்கணும். போறப்ப போன்னு சொன்னா போற காரியம் வழங்கம்மா. வழி தானே அனுப்பி வைக்கணும் தம்பி. இல்ல இல்ல பங்காளியை வர சொல்ல ஒரு தேங்காய், ஒரு சிப்பு வாழைப்பழம் உதவி எடுத்துட்டு வா, கோழி குஞ்சு எடுத்துட்டு வா, அந்த பொட்டி மரத்தையும் எடுத்துட்டு வா, பொறி வாங்கிக்க, கடுகு வாங்கிக்க, அவளு வாங்கிக்க. எங்கடா நீ வெளியே போய் பார்க்க பாக்குறீங்க? ஒரே அடிதான் நான் அனுப்புனா பிரியம் பிடிச்சவன். என் வெள்ளையம்மனை பார்த்து 15 வருஷம் ஆயிடுச்சியா. அப்பேற்பட்ட வெள்ளையம்மனை பார்க்க போ, வீட்டை விட்டு போகையில போகாத மகனை போகாத. என் வேச்சபடி போனே அப்படின்னா நீ உசுரோடு வீடு திரும்ப மாட்டேன். எனக்கு கொள்ளி வைக்க பிள்ளைதாம போயிடுவேன் அப்படின்னு போகாதன்னு போகும்போதே தடுத்தாயா சனியை பிடிச்சு. யோ யோ நீ பெரிய மனுஷனாடா, பெரிய மனுஷனாயா. அம்மையா ஒரு பெத்த தாயை பத்தி இவ்வளவு நேரம் 50 வரி பாடுனேன். பாதி பாதியா பாடுனியா இல்லையா? ஏண்டா ஒரு பெத்த தாயை பார்த்து சனியை பிடிச்சவங்க இல்லையா? என்னைக்கு ஆத்தா வச்ச கேட்டிருக்கோம், கேட்டிருக்கிறேன். என்னைக்கு ஆய் வச்சதெல்லாம் கேட்டிருக்கேன். என்னைக்கு கேட்டேன் இங்க வச்சதெல்லாம் கேட்டு நம்ம ஏன்டா இங்கே வர போறோம்? நான் அப்பவே 5வது படிச்சேன். நான் செவடியில காலேஜ் பக்கமே தெரிய மாட்டேனா? அந்த எங்க போக கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த காலேஜ் கிழக்கமா திருப்பியாச்சுல, எங்க போக கூடாது சொல்றாங்க. அங்கத்தான் போறோம். இன்னைக்கு பொழுது விடுகிறதுக்குள்ள சரி எப்படியாவது எனக்கு இந்த கூட்டத்துல வெள்ளையம்மா கண்டுபிடிச்சு சரி அவள் அந்த தோல்ல தூக்கிட்டு வந்து என் ஊரு சக்கரப்பட்டி சீமைக்கு கொண்டு வந்து எங்க ஊர் கோயில வச்சு அவதனத்துல தாலிய கட்டி யாத்தா செம்பாய்க்குள்ள மருமகளை ஆக்கணும். அந்த நேரத்துல நான் வந்து பார்க்கணும். இந்த வெள்ளச்சாமிக்கு அவளை கொண்டாட்டி ஆக்கணும். இந்த சரத்குமாருக்கு தங்கச்சி ஆக்கணும் அப்படின்ற நம்பிக்கையோடு சரி அப்படின்ற நம்பிக்கையோடு சொல்லு சார். இன்னைக்கு சொல்லு கோடீஸ்வரா. அப்படி நம்பிக்கையோடு சொல்லுங்க. இன்னைக்கு சட்டப்பட்டி சபை விட்டு அருப்பு கொண்ட திருப்பத்தூர் போறேன். அப்படி உடைச்சிடாத. ரொம்ப நாளைக்கு போறேன். இன்னைக்கு நான் பார்க்க போறேன். மச்சான் சொல்லு மச்சான். சொல்லு சார். போறப்ப போன்னு சொல்ல விளங்காதுடா. சரி விடு உனக்காண்டி. நான் போனக்காராமே உனக்காண்டி விளக்காது விளங்கம்மா. 100 ரூபாய் சேர்த்து கூட சொல்றேன். 100 ரூபாய் சேர்த்து வாங்கிக்க. இப்படித்தான் சொல்லுவேன். என் காசு வந்து போயிட்டு போவேன். இன்னைக்கு சேர்த்து வாங்கிடுவேன். ஆமாடா இவனே மிக்சம் டைம் விஜயத்தை போய் தெரியுது சொல்றேன். பார்க்கணும் ஐயா, பார்க்கணும். அவன் கூட ஒரு வார்த்தையாவது பேசணும் ஐயா. விட்ட விட்டு போனேன். பெற்ற தாய் முக்கியம் இல்ல, சரி பல நண்பர்கள் முக்கியம் இல்ல, சரி அந்த சண்டாளிதான் முக்கியம். அவன் செந்தவன் அறுப்பு கொட்ட திருப்பத்தூர் போறேன். இப்பேற்பட்ட வெள்ளையம்மா மேல வெள்ளச்சாமி எம்பத்தூர் பாசம் வச்சேன். எப்படி அவன் மேல வச்ச பாசம் எம்பத்தூர் பாசம் தெரியுமா? எப்படி நான் பாசம் வச்சேன் தெரியுமா? எப்படி 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 அன்பார்ந்த நாடகக்கல ரசிக பெருமக்களே, இந்த 4 பேர் என்னடா அது ஆளுக்கு ஒரு முள்ள தூங்குறாங்க. இந்த 4 விதமா பேசுறேன். 4 பேர் தான் இந்த 4 பேர் மட்டும் போய் டேபிள் கீழே போடலாம். அது ஆயப்பா நல்லா தூங்குறது தான். தூங்கட்டும் கொஞ்சம். அந்த நயத்தை இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல சாமி வச்சிருவோம்ல. தூங்கட்டும். சாமி அழைக்கிற வரைக்கும் தூங்கட்டும். வெள்ளையம்மாளை பார்த்து 1 வருஷம் 2 வருஷம் 15 வருஷம் ஆயிடுச்சு. அப்பேற்பட்ட வெள்ளையம்மாளை சந்திக்க போறேன். அவன் மேல வச்ச பாசம் அளவு இருந்த பாசம் ஐயா. அவன் மேல வச்ச பாசம் எல்லாரும் கூட குறையில 81 பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா? எம்பத்தூர் பாசம் தெரியுமா?
வேணும்